கழுத்தளவு கடன் பிரச்சனை இருக்குமா, மீளவே முடியல, வழி பாதை எதுவுமே கடன்கள்ல மாயமாக அப்படியே மறைந்திருப்பதை நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படிப்பட்ட கடன்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நம்மளை விட்டு ஓடி போயிடும். வணக்கம் அக்கா, எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். தீராத கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடன் பிரச்சனையால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படிங்கிறது அவங்க கமெண்ட் பண்றது மூலமாவே நமக்கு தெரியுது. கடன் பிரச்சனை, கடன் இல்லாத ஒரு குடும்பம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. எல்லாரும் தலைமையில கூட தமிழ்நாடே கடன் பட்டிருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிலையில ஒவ்வொரு குடும்பமும் கடனுக்கு தள்ளப்படுதுன்னு தான் சொல்லணும். யாரையும் கடன் இல்லாம இருக்க விடுறதே கிடையாது. அவங்கவுங்க ஒரு தேடல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக படுற கடன்கள் வேற, கடனே இல்லாதவங்களை கூட கடன் வாங்கக்கூடிய தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய சமூகமா தான் இருக்கு இல்லையா? ஆக கடன் பிரச்சனையால நாங்க தற்கொலை செஞ்சுக்க போறோமான்னு சொல்லி 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 எனக்கு அதை கேட்கும்போது மனம் ரொம்ப வேதனையாக இருக்கு. அந்த வார்த்தையை தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க. இங்க தற்கொலை செய்யற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா நம்மளால அதை சரி பண்ணி கொண்டு போக முடியும். முதல்ல கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை நமக்கு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வேணும். இந்த உலகம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வசதியா இருக்காங்களா, அவங்க ஆடம்பரமா இருக்காங்களா, அவங்க எப்படியோ இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம அன்றாடம் ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு வழியில கிடைக்குதா, அதோட போகணும். தங்குறதுக்கு ஒரு சின்னதா ஒரு இடம், நம்ம கொஞ்சம் அகலக்கால் வைக்க 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 இந்த கடன் பிரச்சனை நம்ம நினைக்காமையே தேடி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னா சில பேரை சொல்ல முடியும் என்னால். மலைவாழ் மக்கள், இந்த ரோட்டோரத்தில் இந்த ஊசி பாசி விற்கிறாங்க இல்லையா, அவங்க ஏன் இவங்களெல்லாம் சொல்றேன்னா தவறா நினைக்காதீங்க. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு எங்கேயோ தூங்கி அன்றாட வயிற்று பொழப்புக்காக மட்டுமே அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழுங்க அப்படின்னு சொல்றேன்னா அப்படி இல்லை. நம்ம முன்னேறணும்னா நம்ம உழைத்து தான் முன்னேறணும். கடன் வாங்கி முன்னேறணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் தான் வரும். கவலைப்பட வேண்டாம். இங்கு தாந்திரிக பரிகாரமாக சித்தர்களினுடைய ஏட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களோட நான் தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்கேன். உங்களால முடிந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். தீராத எப்படிப்பட்ட கடன்களும் நமக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்படிப்பட்ட கடன்கள் எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நம்மளை விட்டு ஓடி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான, நம்மளால வீட்டில இருந்துகிட்டே ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் தான். அதுல இன்னைக்கு என்ன, முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரக நிலைகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு எந்த விதமான தடைகளையும் துன்பங்களையும் அகற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானினுடைய அருள் பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேல ஒரே ஒரு நெய் விளக்கு, வீட்டில தான், எங்கேயும் நீங்க போக வேண்டாம், வீட்டிலேயே ஒரே ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு ஒரு பச்சை துணி, காட்டன் துணி, புது துணி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மீட்டரோ 1 மீட்டரோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ண போறோம்? 11 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டே இருக்க போறோம். கடன்கள் நமக்கு மாயம் போல அப்படியே மறைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இது. அந்த பச்சை கலர் துணி, புது துணி, காட்டன் துணி, அதை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முதல்ல நெய் விளக்கு நம்ம பூஜை அறையில ஏத்துறோம். 6 மணிக்கு மேல வீட்டுல லைட் எல்லாம் போட்ட பிறகு, செவ்வாய்க்கிழமை போட்ட பிறகு நெய் விளக்கு ஏத்திட்டு அந்த பச்சை துணியை விரிச்சு அந்த பச்சை துணியில கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் சந்தனம், ஒரு 3 or 5 பச்சை கற்பூரமோ இல்ல சாதா கற்பூரமோ அதுவும் வச்சுட்டு ஒரு 11 ரூபாய் காயினாகத்தான் வைக்கணும், நோட்டு வைக்க கூடாது. 10 ரூபாய் காயின் ஒண்ணு, 1 ரூபாய் காயின் ஒண்ணு, அதையும் அதோட சேர்த்து வச்சிடணும். வச்சுட்டு நம்ம மனதில் இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய கடன்கள் தீரணும். தீர்ந்தால் இந்த 6 படை வீட்டுல எந்த படை வீடு உங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கோ, நம்ம எளிமையா போக முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படை வீடு நம்மளுக்கு பக்கத்துல இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படை வீட்டை நம்ம மனதார நினைச்சு இந்த 11 ரூபாய் காணிக்கையை நம்ம முடிஞ்சு அந்த நெய் விளக்குல 3 முறை இடப்புறம் வலப்புறம் சுத்திட்டு நம்ம பூஜை அறையில வச்சிட போறோம். இந்த பரிகாரத்தை 11 நாளைக்கு ஒரு முறை நம்ம செய்ய போறோம். கோவிலுக்கு எப்பமா போறது? இந்த 11 ரூபாயை 11 நாள் கழித்து எடுத்து ஒரு உண்டியல்லையோ
இல்லை ஏதோ ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுட்டு அந்த துணியில் இருக்கும் இல்லையா, மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, கற்பூரம் எல்லாம், அதை சுருட்டி ஒரு பானை மாதிரி வாங்கி வச்சு அதில் போட்டுறணும். மறுபடியும் 11 நாள் கழித்து நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த முறையில் 48 நாள் நம்ம இந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஏதோ ஒரு படை வீட்டுக்கு நம்ம கொண்டு போய் அந்த காயினை கொண்டு போய் காணிக்கையாக நம்ம செலுத்த போகிறோம். செலுத்திட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணி நன்றி சொல்லிட்டு வருவீங்க. 100%. நம்மளுடைய கடன்களில் மாயமாக அப்படியே மறைந்திருப்பதை நம்மளால உணர முடியும், பார்க்க முடியும். இதை விட என்னன்னா, முருகப்பெருமானினுடைய இந்த அருள், அவருக்கு ஏற்றக்கூடிய அந்த ஒற்றை நெய்விளக்கு, அவரை நினைத்து நாம் வைக்கக்கூடிய அந்த காணிக்கை நம்ம குடும்பத்துல எல்லா விதமான தோஷங்களையும் கிரக அமைப்புகளினால் வரக்கூடிய துன்பங்களையும் மாற்றி, கழுத்தளவு கடன் பிரச்சனை இருக்குமா, மீளவே முடியல, வழி பாதை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்திலையும் நம்மை மீட்டு வெளியில கொண்டு வர்றதுக்கு முருகப்பெருமானினுடைய இந்த ஒரு எளிய சிறப்பான பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும், கைமேல் பலன் கொடுக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான பரிகாரம். சித்தர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரம் எவ்வளவு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உள்ளன்போடு, உண்மையான பக்தியோடு, முழுமையான நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த ஒரு சிறு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. கடன்கள் மாயமாக மறைஞ்சு நம்ம மறுபடியும் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு தலை நிமிர்ந்து நடந்து பயணப்பட முடியும், முருகப்பெருமானை கைப்பிடித்தவாறு. இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.